திரு நரசிம்மா அவர்களின் காலச்சக்கரம் 1981ஆம் ஆண்டு தில்லி. யுவராஜா அண்ட் யங்கர் சன் ஆஃப் மகாராணி வசுந்தரா தேவி கில்ட் ஆஸ் ஷட்டில் எக்ஸ்ப்ளோட்ஸ். டிவி செய்தி அலறிக்கொண்டிருக்க வசுந்தரா அரை மயக்கத்தில் கிடந்தாள். எவ்வளவு யாகம் செய்தும் ரட்சை கட்டியும் பலனில்லாமல் போய்விட்டது. சுவாமிக்கும் திவானுக்கும் அவளை ஏறிட்டு பார்க்கவும் திராணி இல்லை. அவினாஷ் சர்மா பெரும் குழப்பத்தில் இருந்தான். அவனை ஸ்பெஷல் ஆஃபீஸராக நியமித்திருந்த சாகரிடம்தான் அவன் இதுவரை ரிப்போர்ட் செய்தான். இனிமேல் யாரிடம் அவன் உத்தரவுகளை பெறப்போகின்றான்? மந்த்ரா சாகரை சந்தித்தான். அவளோ சாகரே போய்விட்ட நிலையில் எதிலும் ஆர்வம் காட்ட மறுத்தாள். அப்புறம்தான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றது. மகாராணியையே சந்தித்து விட்டால் என்ன? சாகர் சக்கரவர்த்தியின் ஈமச்சடங்கு முடிந்து வசுந்தரா சகஜ நிலைக்கு திரும்பும் வரை காத்திருந்த அவினாஷ் மகாராணியை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டான். சாகரை பற்றி முக்கியமாக சமாச்சாரம் பேச வேண்டும் என்றதுமே அவன் அழைக்கப்பட்டு விட்டான். சொல்லுங்கள் மிஸ்டர் சர்மா, வசுந்தரா சோகத்துடன் கேட்டாள். மகாராணிஜி, நான் சாகரால் ஸ்பெஷல் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டவன். உங்களை பயமுறுத்துகிற அந்த பெண்மணியை தேடுற பொறுப்பை எனக்கு கொடுத்திருந்தார் சாகர். அது விஷயமாகத்தான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்றான். தெரியும், உங்களை பற்றி சாகர் என்னிடம் சொல்லியிருக்கிறான். மகாராணிஜி, எனக்கு என்னமோ அந்த பெண் உங்கள் கூட ஒரு காலத்தில் பழகினவளா ஏன் இருக்கக்கூடாது என்று தோணுது. உங்கள் பழைய ஆல்பங்கள், குடும்ப நிகழ்ச்சி ஆல்பங்கள், இப்படி எதிலாவது நீங்கள் இப்போ அடிக்கடி பார்க்குற அந்த பெண்ணோட முகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? அந்த ஆல்பங்களை பார்த்தா ஒருவேளை உங்களுக்கு அவளை பற்றி ஞாபகமும் வரலாம் இல்லையா? வசுந்தராவும் யோசித்தாள். அவள் இதுவரை இதை பற்றி ஏன் நினைத்து பார்க்கவில்லை? மிஸ்டர் சர்மா, எனக்கு ஒரு தோழி இருந்தா, பேரு பப்பி ஜெயந்த். அவதான் என்னோட சரிதையை எழுதிட்டுருக்கா. சம்மந்தப்பட்ட அத்தனை ஃபோட்டோக்களும் அவகிட்ட தான் இருக்குது. அவள் கல்கத்தாவில் இருக்கா. நீங்கள் அங்கே போய் அவளை பாருங்களே, ஏதாவது துப்பு கிடைக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற ஃபோட்டோக்களை எடுத்துகிட்டு வாங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு நான் பார்த்து சொல்கிறேன். பப்பியின் முகவரியை வாங்கி கொண்டு அவினாஷ் சர்மா கிளம்பிவிட்டான். அப்பாடா என்றிருந்தது அவனுக்கு. சாகரின் மரணத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் ஒரு சிறு நூலிழை கிடைத்திருக்கின்றது அவனுக்கு. மகாராணியை மிரட்டுகின்ற பெண்மணியை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கல்கத்தாவுக்கு கிளம்பினான் அவினாஷ் சர்மா. 1974ஆம் ஆண்டு கும்பை. வாசலுக்கும் உள்ளுக்குமாக நடந்து பட்டப்பா அலுத்து போய்விட்டார். பெண் பார்க்க வருகிறேன் என்று சொன்னவர்கள் என்ன காரணத்தினாலோ வரவே இல்லை. லோகுவும் குழப்பத்துடன் பட்டுப்புடவை சரசரக்கு இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தாள். அவளுடைய தம்பி லோகநாதனும் அவன் மனைவியும் கூட வரவே இல்லையே. என்ன நடந்திருக்கும்? ஆனால் கிரிஜா மட்டும் உற்சாகத்தின் கொல்லையில் உட்கார்ந்திருந்தாள். மரத்தடியில் சினிமா பாட்டு ஒன்றை முணுமுணுத்தபடியே இருந்தாள். கொல்லைப்புறத்திற்கு வந்த சங்கு வியப்புடன் அவளை பார்த்தான். என்னடி கிரிஜா, பிள்ளையாத்துக்காரா வரலையேன்னு எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருக்கா. நீ ஜாலியா நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாயின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கே. ஆமாண்டா சங்கு, என் நெஞ்சத்திலே ஒருத்தன் உட்காந்துட்டான். யாரடி அந்த பாக்கியசாலி? பக்கத்தாத்துக்கு வந்திருக்கானே, ஜம்புகேஸ்வரன் மாமாவோட பிள்ளை சத்யன். அதாண்டா ஜாங்கிரி ஜம்புவோட பையன். வேஷ், வருங்கால மாமனாரே. இப்போவே ஜாங்கிரின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் என்ன, போய் பிழிஞ்சு எடுத்துட வேண்டியது தானே. அட போடா, அந்த சத்யனுக்கு தூது விட்டாச்சு. அவன் புரிச்சிட்ட மாதிரியே தெரியல. அபிஷ்டு. கிரிஜா, அபிஷ்டுன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதே. ஏதோ வைகிற வார்த்தை என்பது மட்டும்தான் புரியுது. பீஷ்டம்னா இச்சைன்னு அர்த்தம். உன்னோட மனோபீஷ்டங்கள் நிறைவேறட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாளே பெரியவா, அதுதான் அர்த்தம். இச்சை இல்லாதவனை அபிஷ்டன்னு சொல்லுவா. ஐயையோ, தெரியாமல் சொல்லிட்டேன்டா சங்கு. அவன் மனசுலேயும் என் மேலே ஒரு இது வரணுண்டா. நான் அவனை உயிருக்குயிராக நேசிக்கிறேன். என்னடி, கண்டதும் காதலா? ஆனாலும் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்கின்ற மாதிரி ஆகிட போகிறது. அண்ணல் எங்கே நோக்கிறது? காந்தி அண்ணல் மாதிரி தான் பார்க்குறார். இவள் தான் நோக்கிக்கிட்டே இருக்கா.
கவலைப்படாத, உன்னோட காதல் கை கூட என்னுடைய வாழ்த்துக்கள். சங்கு, நீ தான் எனக்கு உதவணும். என்னடி, லவ் லெட்டர் கொடுக்குறமா? அதுக்கு நீ வேற ஆளை பாரு. சி, அது இல்லை. என்னையும் சத்தியனையும் நீ தான் சேர்த்து வைக்கணும். உனக்குத்தான் உங்கள் அப்பா வேறு இடத்துல சட்டென்று அவன் வாயை பொத்தினாள் கிரிஜா. ஏண்டா கத்துற? நான் அந்த சிவசங்கர குருக்கள் கிட்ட ஃபோனில் பெண் பார்க்க வரவேணான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அடி பாவி, ஜெட் வேகத்தில் போகுதே உன்னோட காதல். நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. நீதான் மந்திரம் தந்திரம் எல்லாம் பண்ணுவியே. எப்படியாவது சத்தியனையும் என்னையும் சேர்த்து வச்சுடு. முயற்சி பண்ணுறேன். சங்கு அவளுக்கு நம்பிக்கை அளித்தான். சங்கு எந்தவித முயற்சியுமே எடுப்பதற்குள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஜம்புவின் மூலமாக அவனை தேடி வந்தது. பட்டப்பாவை காண அவர் வந்திருந்தார். பட்டண்ணா, நாளைக்கு எத்தனை மணிக்கு அபிஷேகம்? உச்சிக்காலம் 12 மணிக்கு. ஒரு சின்ன விஷயம் பட்டண்ணா, என் பிள்ளை சத்தியனுக்கு அஷ்ரமத்தில் ராகுவான். திருநாகேஸ்வரம் போயிட்டு வர சொன்னார் ஜோசியர். பையங்க 2 பேரும் மட்டும் போய் வர போகிறா. வழிகாட்டுறதுக்கு யாராவது வருவாளா? அவன் கார்லேயே போயிட்டு திரும்பி வந்துடலாம். அப்பொழுதுதான் கொல்லைப்புறத்தில் முகம் அலம்பிக்கொண்டு கூடத்திற்கு வந்த சங்குவை பார்த்தார் பட்டப்பா. சாம்புவுக்கு கோவிலில் வேலை இருக்கு, சங்குவை அனுப்புறேனே என்றவர் அவனை பார்த்தார். சங்கு, மாமாவோட பசங்க திருநாகேஸ்வரம் போகணுமா? கூட போய் வழி காண்பிச்சுட்டு அங்கே நம்ம நாகநாத குருக்கள் இருப்பார். நமக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி ராகு பரிகாரத்தை பண்ண சொல்லு. சங்குவிற்கு சட்டென்று அந்த யோசனை உதித்தது. கிரிஜாவையும் உடன் அழைத்து சென்றால் வேலை எளிதாகி விடுமே. அவன் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டது போல கொல்லைப்புறத்திலிருந்து அவனை பின்தொடர்ந்து வந்து கதவின் பின்னால் நின்று கொண்டிருந்த கிரிஜா அவனை அர்த்தத்துடன் பார்த்து புன்னகைத்தாள். அவளை நோக்கி கண்ணடித்த சங்கு புன்சிரிப்புடன் அகன்றான். சத்தியன் சங்குவிற்காக பின்கதவை திறந்து விட்டான். சத்தியன், என் தங்கை கிரிஜாவுக்கு கூட ஒரு பிரார்த்தனை இருக்கு, நான் அழிச்சுண்டு வரலாமா? சங்கு ஜாகிரதையுடன் அவன் முகத்தை பார்த்தான். முகத்தில் ஏதாவது மகிழ்ச்சிக்கான சாயையாவது தெரிகின்றதா? நோ ப்ராப்ளம், வரட்டுமே. உங்கள் பாட்டியை கூட வேணும்னா அழிச்சிட்டு வாங்கோ. வேண்டாம், பழமொழி சொல்லியே உங்கள் காரை பஞ்சராக்கிடுவா. சத்தியன் சிரித்தான். தன்னை மிக நேர்த்தியாக அலங்கரித்து கொண்டே இருந்தாள் கிரிஜா. வயலட் நிறத்தில் கிரேப் சில்க், கான்ட்ராஸ்ட் கலரில் கஃப் ரவிக்கை, நீண்ட ஒற்றை பின்னில் அதில் மடித்து பின் செய்யப்பட்ட மயிழம்பூ ஹாரம், கையில் கங்கண வளையல். நிதானமாக ஒரு மகாராணி போல நடந்து வந்தாள். விஜயனும் சத்தியனும் அவள் வரும் திசையை பார்த்தார்கள். சத்தியன் தனக்காக கார்கதவை திறந்து வைத்தபடி நிற்பதை கண்டதும் அவளுக்கு பெருமை பிரிபடவில்லை. சங்கு ஏற்கனவே காரில் உட்கார்ந்து விட்டான். விஜயனை பின்னால் தள்ளிவிட்டு தன்னை முன்னால் உட்காரச் சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவள் காரில் ஏறி அமர்ந்ததும் வேண்டுமென்றே தன் சேலை தலைப்பை காரிலிருந்து வழிய விட்டாள். கார் கதவை மூடும் பொழுது அவள் புடவை தலைப்பை எடுத்து விடுவான் என்று அவள் எதிர்பார்த்தாள். குறைந்தபட்சம் தலைப்பை எடுத்து உள்ளே போட்டுக்கொள்ளே என்றாவது சொல்லுவான் என்று எதிர்பார்த்தாள். அவன் அதை லட்சியமே செய்யாமல் கார் கதவை மூடப்போனான். தன்னிடம் இருக்கும் நல்ல புடவை ஒன்று கிழிந்துவிடப் போகின்றதே என்ற பயத்தில் அவளாகவே சேலை தலைப்பை உள்ளே அவசரமாக இழுத்து விட்டு கொண்டாள். சினிமாவில் ஹீரோ பின்னால் இருக்கும் ஹீரோயினை பார்ப்பதற்காக முன் கண்ணாடியை அட்ஜஸ்ட் செய்வானே, அது மாதிரி செய்வானோ? சத்தியன் கார் ஓட்டுவதிலேயே கவனமாக இருந்தான். விஜயன்தான் சங்குவிடம் பேசினான். நாகேஸ்வரம் கிட்டே வேற ஏதாவது கோயில் இருக்கா? உப்பிலியப்பன் கோவில் இருக்கு, அங்கே போக முடியுமா? போகலாமே. சங்கு சத்தியனை கவனிக்க தொடங்கினான். நீங்கள் படிக்கிறீளா? ஆமாம், லா படிக்கிறேன், ஃபைனல், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சங்கு சிரித்தபடியே நூல் விட்டான். இனிமே எங்களுக்கு கவலை இல்லை, ஏதாவது பிரச்சனைனா தெரிஞ்சவா நீங்கள் இருக்கள், அட்வொகேட்டா. நான் சிவில் லா தான், கிரிமினல்னா நீங்கள் கிரிமினல் லாயர்கிட்ட தான் போகணும். சத்தியன் சாதாரணமாகத்தான் சொன்னான். சங்குவுக்கு ஏனோ அது தப்பாக பட்டுவிட்டது. ஜாடையாக கிரிஜாவை பார்க்க அவள் சத்தியனின் கவனத்தை திருப்புவதிலேயே குறியாக இருந்தாள். சத்தியனுக்கு எப்போ கல்யாணம்? முதல்ல வேலை. இப்போதைக்கு நான் அதை நினச்சி கூட பார்க்கல. நிறைய சம்பாதிக்கணும். ஜாங்கிரி மாமாவுக்குத்தான் நிறைய சொத்து இருக்கே, நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கணும்? சங்கு கேட்டவுடன் காரில் திடீரென்று நிசப்தம் நிலவியது. சத்தியன் அமைதியாக சாலையை பார்த்து ஓட்டினான். விஜயனின் முகம் சிரித்து விட்டது.
கிரிஜா தன் கையை கிள்ளவும்தான் ஜம்புவை ஜாங்கிரி என்று தான் அடைமொழியுடன் அழித்து விட்டதை சங்கு உணர்ந்தான். டக்கென்று அவனையும் மறந்து வாயில் அது வந்துவிட்டது. அவர்களை சமாதானப்படுத்தும் நோக்கத்தில் தொடர்ந்து பேசினான். ஜம்பு மாமாவுக்கு சின்ன வயசில் நான் ரொம்ப செல்லம், எனக்கு நிறைய ஜாங்கிரி கொடுப்பாருன்னு சொல்ல வந்தேன். விஜயன் ரோஷத்துடன் சொன்னான். ஓ, சொல்லி இருக்கிறார, மணி அடிக்கிற கோவில் மாமா பையன் ஜாங்கிரி ஜாங்கிரின்னு எப்போ பார்த்தாலும் பறந்துட்டே இருப்பான்னு சொன்னார். அலட்சியமாக அவன் சொன்னதும் சங்குவுக்கு கோபம் தலைக்கேறி விட்டது. டேய், நான் யாருன்னு தெரியாமல் எங்கிட்ட மோதாதே. மனதிற்குள் விஜயனை எச்சரித்தவன் தன் பொறுமையை திரட்டி கொண்டான். அதன் பிறகு மௌனமாகவே வந்தான். சத்தியனுக்குத்தான் என்னவோ போல் ஆகிவிட்டது. உதவிக்கு வந்தவர்களை அலட்சியம் செய்யக்கூடாது என்ற நினைப்பில் மீண்டும் சூழ்நிலையை கலகலப்பாக முயன்றான். எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்களும் பரவாயில்லை, சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்கலாம், கடைப்பிடிப்பீங்களே. அவன் மனம் விட்டே பாராட்டினான். எங்கள் ஊரில் அழகான விஷயங்களுக்கு பஞ்சமே இல்லை என்றான் சங்கு. அப்படியா, வேற என்ன அழகான விஷயங்கள் இருக்கு? சத்யன் திரும்பி ஒரு தடவை சங்குவை பார்த்தான். ஏன், நான் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா என்று கேட்க வேண்டும் போல் துடித்து கொண்டு வந்தது கிரிஜாவுக்கு. கோயில், தெப்பக்குளம், வயல்காடு, எங்கள் ஊர் பொண்ணுங்க எல்லாமே அழகுதான். சங்கு அடுக்கிக் கொண்டே போனான். உங்களை விட்டுட்டீங்களே, நீங்கள் கூட அழகாக இருக்கீங்க. உங்கள் கலர், உங்கள் பூனை கண்கள் எல்லாமே உங்களை வெளிநாட்டுக்காரர் மாதிரி காட்டுது. சினிமாக்காரா பார்த்தா விடவே மாட்டா. அட பைத்தியமே, நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்டம் பின்னாடி உட்கார்ந்துருக்கேன். திரும்பி பார்த்து என்னை வர்ணிக்காமல் சங்குவை போய் வர்ணிக்கிறானே. எரிச்சலுடன் சங்குவை முறைக்க அவன் பரிதாபத்துடன் இவளை பார்த்தான். கிரிஜா சூட்டி இருந்த இளம்பூவின் வாசம் கார் முழுவதும் பரவி இருந்தது. இந்த வாசனை நல்லா இருக்கு சத்யா, இதே வாசனையில் ஒரு பெர்ஃப்யூம் தயாரிச்சா எப்படி இருக்கும்? விஜயன் சொல்ல சத்யன் தலையாட்டினான். ஜெயந்தியை பற்றி நினைக்க ஆரம்பித்து விட்ட சத்யனுக்கு அதற்கு பிறகு ஒன்றுமே பேசவில்லை. திருநாகேஸ்வரம் கோயில் மூல சந்நிதியில் பயபக்தியுடன் அவர்கள் தரிசனம் செய்தனர். கிரிஜாவுக்கு ஒரே தவிப்பு. இந்த விஜயன் தத்தி எங்கே போனாலும் கூட ஒட்டி கொள்ளுகிறதே, சத்யனை தனியாகவே விடமாட்டேங்கிறது. அவள் தவிப்பை புரிந்து கொண்ட சங்கு தீவிரமாக யோசித்தான். மூல சன்னதியை விட்டு ராகு பகவான் சந்நிதிக்கு சென்றனர் நால்வரும். திடீரென்று ஞாபகத்து வந்தது போல் பேசினான் சங்கு. சத்யன், உங்களுக்கு ராகு போதாதுன்னு உங்கள் அப்பா சொன்னார், பரிகாரம் பண்ணணும், இல்லைனா நீங்கள் நினைச்சவாளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதோ இந்த ராகுவுக்கு பாலாபிஷேகம் பண்ணினா பால் நீல நிறமாக மாறும், அதை பார்த்தா தோஷம் விலகிடும். வாங்களேன் விஜயன், நாமே போய் பாலை வாங்கிட்டு வந்துடலாம். சத்யன் யோசித்தான். கல்யாண விஷயம் என்கின்றான். ஜெயந்தியை கல்யாணம் பண்ணிக்கொள்ள தடை எதுவும் வராமல் இருக்க வேண்டும், செய்துதான் பார்ப்போமே. அவன் தலையசத்தை கண்டதும் சங்கு கிரிஜாவை பார்த்தான். இதுதான் உனக்கு நல்ல சந்தர்ப்பம், உன் மனசில் இருக்கிறத கொட்டிடு என்கின்ற அர்த்தத்தில் விழிகளை உருட்டியவன் விஜயனை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான். அவர்கள் அப்பால் போனவுடன் செயலில் இறங்கினாள் கிரிஜா. வாங்களேன், அந்த மண்டபத்திலே உட்காரலாம், இங்கே வெயிலாக இருக்கு, கிரிஜா சொல்ல சத்யன் அந்த மண்டபத்தை நோக்கி நடந்தான். அவளை பின்தொடர்ந்தாள் கிரிஜா. முன்னால் ஒரு யானை போல் நடந்து போகும் அவனை ஏக்கத்துடன் பார்த்தாள். நேற்று பேண்ட் சட்டையில் இருந்தான், இன்று வேட்டி ஜிப்பாவில் இன்னும் கம்பீரத்துடன் இருக்கின்றான். வேட்டி அவன் கட்சியை பன்மடங்காக அதிகரித்திருந்தது. அவன் காரை விட்டு இறங்கிய பொழுது வேட்டியை மடித்து கட்டியிருந்தான். கர்லாக்கட்டையை போன்ற அவனுடைய கால்கள் அவளுக்கு கிளர்ச்சியை தந்தன. அவன் அணிந்திருந்த ஆலிவ் நிற ஜிப்பாவும் மயில் கண்கரை வேஷ்டியும் தங்க பிரேஸ்லெட்டும் மற்ற ஆண்களை விட அவன் தனித்தன்மையை பெற்றவன் என்பதை உணர்த்தியது. 4 பாய்ச்சலில் அந்த மண்டபத்தில் மேல்படியை அடைந்த சத்யன் அப்படியே உட்கார்ந்து கொண்டான். அவன் பார்க்கும்படி ஒய்யாரமாக படிகளில் ஏறிய கிரிஜா அவன் காலடிக்கு நெருக்கமாக 2 படிகள் கீழே உட்கார்ந்தாள். அவள் கையை சற்று அசைத்தால் அவன் காலை பற்றிவிடலாம். அவன் பாதங்களை கவனித்தாள். ஆலமரத்து வேர்கள் பூமியில் பதிந்தது போல் அவனுடைய கால் விரல்கள் அந்த மண்டபத்தின் கருங்கல் தரையில் அழுத்தமாக ஊன்றியிருந்தன. அந்த கருங்கல்லை விட அந்த பாதங்கள் உறுதியானவை என்று சொல்ல தோன்றியது அவளுக்கு.
இவள் மகிழம்பு வாடை அவனை மயக்கியதோ இல்லையோ, அவனுடைய வேர்வை வாடை இவளை கிறக்கத்தில் ஆழ்த்தியது. எதையாவது பேச வேண்டுமே யோசனை செய்தாள் கிரிஜா. எப்போ ஊருக்கு போறேள்? எதையோ யோசித்து கொண்டிருந்த சத்யன் திடுக்கிட்டு விட்டான். என்ன கேட்டீங்க? எப்போ ஊருக்கு போறேள்? வைர மூக்குத்திய அம்பாளுக்கு சமர்ப்பித்த உடனேயே நாங்கள் கிளம்பி விடுவோம். திரும்பி எப்போ வருவேள்? கிரிஜாவின் குரல் ஏக்கத்தில் தழுதழுத்தது. திரும்பி எதுக்கு வரணும்? இந்த ஊருக்கு நான் ஒரு தடவையாவது வரணும்னு அப்பா கம்பல் பண்ணி அழைச்சிட்டு வந்தார். அதனால தான் வந்தேன். இனிமே எனக்கு இங்கே வேலையே இல்லை. வேதனை ஒரு பந்தாக தொண்டையை அடைத்து கொள்ள திக்குமுக்காடி போனாள் கிரிஜா. இனிமே இங்கே வரவே மாட்டானாமே. இதற்கு மேல் அவனுக்கு எப்படி இதை புரிய வைப்பது? கண்களில் நீர் கோர்த்து கொள்ள தலையை குனிந்து கொண்டாள். அருகே தெரியும் அவன் பாதங்களை பார்த்தாள். சொல்லிடு, கடைசி வாய்ப்பு. அப்புறம் உன்னால் இவனை பிடிக்க முடியாது. சாரி. தைரியத்தை வரவழைத்து கொண்டு மனதில் இருப்பதை கொட்டி தீர்த்துவிடு. சத்யன் அவளை முதல் முறையாக ஏறிட்டு அவள் கண்களுக்குள் பார்த்தான். தன்னை பெயர் சொல்லி அவள் அழைத்ததால் ஏற்பட்ட வியப்பு அவள் நெற்றியில் கோடுகளாக பிரதிபலிக்க அது அவள் பார்வையை சற்று கடுமையாக காட்டுவது போல் இருந்தது அவளுக்கு. எஸ், இதோ அவன் பார்வை உன் கண்ணுக்குள், உன் கண்களில் உள்ளதே, உன் மனதில் உள்ளதே, எல்லாவற்றையும் வாய் திறந்து கொட்டிவிடு என்று ஒரு குரல் அவளை உந்தி தள்ள, அவ்வளவுதான். ரத்தம் தலைக்கேற, கண்கள் நீர் சொரிய, அது கோவில் என்பதையும் மறந்து பேச ஆரம்பித்தாள் அவள். சத்யன் சட்டென்று தன் இரு கைகளையும் அவன் பாதத்தின் மீது வைத்து பற்றினாள். சத்யன், தப்பா நினைக்காதீங்க. உங்களை பார்த்த அடுத்த நிமிஷமே எல்லாமே எனக்கு நீங்கள் தான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு அபிப்பிராயம் கிடையாது. முதல் தடவையாக உங்களை பார்த்த உடனேயே எனக்கு அபிப்பிராயம் ஏற்பட்டது. நீங்கள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு தோணுது. காலமெல்லாம் உங்கள் காலடியிலே செருப்பாய் இருக்க ஆசைப்படுறேன். உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டினாள் கிரிஜா. முதலில் திகைத்த சத்தியன் மெதுவாக நகர்ந்து தன் பாதங்களை அவளிடமிருந்து விடுவித்து கொண்டான். மிஸ் கிரிஜா, நீங்கள் ஏன் செருப்பாய் இருந்தால் முதல்ல கோவிலுக்கு உள்ளேயே வந்திருக்க முடியாது. ஏன்னா கோவில் உள்ள செருப்பு காலோட அனுமதிக்க மாட்டா. ரெண்டாவது, என்னோட செருப்போட மதிப்பு இப்போ 10 பைசா தான். ஜிப்பா பாக்கெட்டில் இருந்து செருப்பு டோக்கனை எடுத்து காட்டினான். உங்களால் ஏன் அந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிட்டு கொள்ளுகிறீங்க உங்களையே? சத்யன், நான் உங்களை விரும்புகிறேன். இந்த மாதிரி வயசில் இப்படித்தான் பேச தோணும். தப்பில்லை சத்யன் சொல்ல. கண்கள் கெஞ்ச அவனை பார்த்தாள் அவள். அப்போ என் காதலை ஏற்றுக்க மாட்டீங்களா? சாரி, நான் உங்களை காதலிக்கலை. கிரிஜா அழ ஆரம்பித்து விட்டாள். சத்யன், நானும் பியூசி படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் பேசுவேன். என்ன மாதிரி அழகிய கட்டிட்டா உங்களுக்குத்தானே 4 பேர் இதில் பொருத்தமாக இருக்கும். சத்யன் சிரித்தான். என்ன நினச்சிங்க? அப்சரஸ் மாதிரி உங்களை பார்த்த உடனே பின்னாடியே நாய் மாதிரி ஓடி வந்துடுவேன்னா? சாரி, நான் அந்த ரகம் இல்லை. மெட்ராஸில் எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஹோட்டல் இருக்குது தெரியுமா? அதில் ரம்பை, ஊர்வசி, மேனகி மாதிரி அழகான, இன்ஃபேக்ட் உங்களை விட அழகான பொண்ணுங்களை எல்லாம் இருக்கா தெரியுமா? நான் அவங்கள காதலிக்க வேண்டாம். எனக்கு அழகு மட்டும் வேணும்னா அவங்கள ஹோட்டல் ரூம்லேயே. ரொம்ப மன்னிக்கணும், கோவிலுக்கு வந்து என்ன இந்த மாதிரி பேச வச்சிட்டீங்க. நான் அவளை திரும்பி கூட பார்க்கறதில்லை. நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும் நீங்கள் சம்மதிக்கலைன்னா. கிரிஜா கேவினாள். கோபம் தலைக்கு ஏறியது சத்யனுக்கு. என்ன பேசுகிற நீ? பொண்ணாச்சுன்னு பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சமயத்தில் உன் பாட்டியை நினச்சிக்க. ஒரு சாயம் போன நார்மடி புடவையில் தன்னோட எல்லா ஆசைகளையும் திறந்துட்டு எப்படி வாழறா? எழுந்த மண்டபத்தை விட்டு இறங்கியவன் அழுது கொண்டிருக்கும் அவளை திரும்பி பார்த்தான். தோ பாரு, அழுது பிரயோஜனமில்லை. நல்லா சிந்திச்சா உனக்கே புரியும். சரி, ஓம் பாஷையிலேயே சொல்கிறேன். ஏற்கனவே எனக்கு ஒரு ஜோடி கிடச்சிருக்கு. அதாவது என் காதலுக்கு ஒரு ஜோடி செருப்பு கிடச்சிருக்கு. அவளோட பேர் ஜெயந்தி. நானும் அவளை உயிருக்குயிராக காதலிக்கிறேன். புரியுதா? நான் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ உங்கள் அப்பா பார்க்குற சேஷாத்ரி, தோதாத்ரி யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவளை கத்தரித்து விடுபவன் போல பேசிவிட்டு போகும் அவனை கண்களில் நீர் மலர்ந்து
அதற்றை மறைக்க பார்த்தாள். என்ன அகம்பாவம், பணத்திமிர்! இவளை விட அழகான பெண்கள் கிடைப்பார்களாமே அவனுக்கு. என்ன சொன்னான்? எனக்கு ஏத்த சேஷாத்ரி, தோத்தாத்ரி யாராவது கிடைப்பானாமே. கிண்டலும் ஆணவமும் அவன் குரலில் வழிந்தோடியதை கவனிக்க தவறவில்லை அவள். எவ்வளவு கேவலப்படுத்தி விட்டான் இவன்! ஆம்பளை சுகத்துக்கு அலைவது போல் அல்லவா பேசிவிட்டான். விடக்கூடாது இவனை. இவளை துடிதுடிக்க வைத்தது போல் அவனை நான் துடிதுடிக்க வைக்க வேண்டும். அவன் கால்களை பிடித்து கெஞ்சிய என்னை எட்டி உதைத்தான் அல்லவா, அவன் இவள் கால்களை பிடித்து கொண்டு கெஞ்ச வேண்டும். இவள் சிந்திய கண்ணீரை அவன் சிந்த வேண்டும். இந்த அகந்தை பிடித்தவன் இவள் காலடியில் காலமெல்லாம் அடிமையாக இருக்க வேண்டும். அதை செய்தே தீருவாள். டேய் சத்யா! ஆக்ரோஷத்துடன் கர்ஜித்த கிரிஜாவை திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் சத்தியன். என்னையாடா கேவலப்படுத்தின? உன் கையாலேயே நான் தாலி வாங்கிட்டு உன்னையே உன்னோட குழந்தையை வயிற்றில் சுமக்கலை. நான் கிரிஜா இல்லடா. பத்ரகாளியைப் போல் அலறியவள் விடுவிடுவென்று கோவில் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். திகைப்புடன் அவளை பார்த்த சத்தியன் அருவருப்புடன் முகத்தை வைத்துக்கொண்டு ராகு சன்னதியை நோக்கி நடந்தான். பால் வாங்கி கொண்டு விஜயனுடன் வந்த சங்கு கிரிஜாவை காணாமல் திகைத்தான். 1981ஆம் ஆண்டு கல்கத்தா செல்லும் ஃப்ளைட்டிற்கு உள்ளே கல்கத்தா செல்லும் அந்த விமானம் ரன்வேயில் வேகமாக ஊர்ந்து சென்று பிறகு முதல் குட்டியை தூக்கி கொண்டு செல்லும் வல்லூறு போல விண்ணை நோக்கி உயர்ந்தது. அவினாஷ் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணை ஜாடையாக கவனித்தான். ஏதோ ஒரு புத்தகத்தை ஆர்வமாக படித்து கொண்டிருந்தாள். வெகு நேரமாக அவள் அந்த புத்தகத்தை படித்தபடியே இருக்கிறாள். ஏர்போர்ட் லவுஞ்சில் கூட அவள் அதை ஆழ்ந்து படித்து கொண்டிருந்த பொழுது போர்டிங்கிற்கு வரும்படி அழைப்பு விடப்பட்டது. அதையும் கவனியாமல் புத்தகத்தை படித்து கொண்டிருந்தவள் இரண்டாவது தடவை அழைப்பு வந்ததும் தன் நிலையை உணர்ந்து வாரி சுருட்டி கொண்டு விரைந்தாள். ஓட்டமும் நடையுமாக வந்து மற்றவர்களோடு கலந்து கொண்டாள். பார்க்க கல்லூரி மாணவி போல் இருந்தாள். சல்வார் அணிந்து காதில் ஒரு கோல்ட் ரிங் போட்டிருந்தாள். லைட் மேக்கப் பூச்சுதான். இயற்கையிலேயே ரோஜா நிறத்தில் இருந்தாள். இன்னும் அவள் முழு கவனம் தான் படிக்கும் புத்தகத்தின் மீதுதான் இருந்தது. புல்ஷிட்! திடீரென்று தான் படிக்கும் புத்தகத்தை கோபத்துடன் மூடினாள் அந்த பெண். அதை தன் ஹேண்ட்பேக்கினுள் திணித்தவள் திரும்பி இவனை பார்த்தாள். கோபத்தில் அவள் முகம் இன்னும் அதிக சிவப்பை பெற்றிருந்தது. எனிதிங் ராங்? அவினாஷ் அவளை கேட்டான். நத்திங். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. புத்தகத்தை படிச்சுட்டு கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். புன்னகைத்தாள் அவள். அவினாஷ் கண்டுபிடித்து விட்டான். இந்த பெண்ணுக்கு சாரி. சிரித்த முகம். அவள் சாதாரணமாக புன்னகைத்த பொழுதே 2 கன்னங்களிலும் குழி விழுந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.